நான் திரும்பி வரும்போ என்கிட்ட கேட்டாலும் நான் கொடுப்பேன். கேட்டாதான் தாராளமா அள்ளி கொடுப்பேன். என் 7,000 திரவியத்தை களவாடி இருக்கானே, அம்மா அவனை கண் உறங்க விடலாமா? விடுவன நானு கருவ அழுத்தாத்தான் மாயாண்டி கண் உறங்குவே. போன இடமெல்லாம் வெண்ணிய காய்ச்சி சுருண்டு ஊத்துடும். அதான வேறோட அடிக்கிறேங்காரு சொல்லுங்க. ஆமா பகவதி பார்த்தா, மகனே மகனே இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்க. நீ எதுக்கு போ இப்படி பொடி முடியா முடிச்சுக்கிட்டு ஓரம் போறங்க போறது சரி. ஆமா அந்த புலையம் வாயில புழுதி மண்ணள்ளி போட்டுரு. அள்ளி போட்டு திணிச்சுட்டு வா. மாந்திரவாதி வாயில மண்ணள்ளி போடு. ஓடு ஓடு. அவன் குடும்பத்தை கருவறுத்துட்டு வந்துரு. அறுத்துட்டு வந்துரு. பொய்வா மகனே என்று புகழ் பெற விடை கொடுக்காள். விடை கொடுக்கின்றாள் மங்க பகவதி மாயாண்டி சுடல ஈசனுக்கு பொய்வாட மகனே என்று புகழ் பெறவே விடை கொடுத்தாள். ஆட்சி நல்ல புகழ் கொடுத்தாள். வழிய நீப்பி தானும் வைத்தாள். அவர் மலையாடு அங்கே புறப்பட்டாரே. மலையாளம் புறப்பட்டுட்டாரு. தாய் போயிட்டு வான்னு சொன்னதுதான். அவ்வளவுதான். போய் வாட மகளே என்று புகழ் பெறவே சூறாவளி காற்றா போறாரு. தாயை வணங்கி கொண்டு மலையாளம் புறப்பட்டார். மயிலாடும் போற சுடல ஐயா. சும்மா லாஜ் போட்ட சொல்லலையா? மலையாளம் கொட்டாரகரபாரி வாசலை விட்டு மலையாளம் போறாரு. அடுத்த பெரும் முலையன பார்க்க போறாரு. உடைய வம்சத்தை கருவறுக்க வேண்டும் என்று. அம்மா என் மாயாண்டி சுடல மலையாளம் எங்க வராரு பாருங்க. எங்க வருகின்றார்? கொட்டாரகர பகவதி விட்டு பத்மநாத சாமி இருக்காருல்ல. அம்மா எங்க எங்க இருக்காரு? திருவனந்தபுரத்துல அந்த வராரு. பத்மநாத சாமி வந்து தாய்மாமன் சுடலைக்கு. ஆமா ஏன்னா பகவதிக்கு அண்ணன். அண்ணன் அங்க நேர வந்தார். மாமா ஆமா இந்த மலையாளத்துல ஆண்டுவாரா மாந்திரவாதி பெரும்படை. அம்மா அவன் குடும்பத்தை கருவறுக்கணும். சரி நான் எப்படி போலான்னு விவரம் கேட்காரு. அம்மா கேட்கணும்ல பெரிய ஆளுக்கு. பத்மநாத சாமி சொன்னார், மருமகனை மாயாண்டி என்ன அவன் பெரிய மாந்திரவாதி. ஆமாப்பா அறக்குள்ள இருக்கும்னு அம்பலத்துல இருப்பான். எழுப்பாம்மா அம்மா பூஜாம செத்த கோழிய பறக்க விட்டுருவான். ஆமா அவன் அப்பேற்பட்ட மாந்திரவாதி. கோழிய பொடிச்சு பறக்க விட கருவ உருவளிப்பான். கண்ணீர சிறையளிப்பான். அறக்குள்ள இருக்கும்னு அம்பலத்துல பிடிச்சு எழுப்பான். எடுத்துட்டு வர நெட்டையனை குட்டையனாக்குவோம், குட்டையனை நெட்டையனாக்குவோம், ஆன பெண்ணாக்குவோம், பெண்ண ஆணாக்குவான். ஆமா அப்ப அவன் எப்பேற்பட்ட மாந்திரவாதியா இருப்பான்? எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் தெரியுமா? அவனை நீங்க மாயாண்டி கருவறுக்கணும்னா இப்படி சுடல போல போக கூடாது. உருவத்தை மாற்றி போனியா தந்திரத்தால் தான் அவன் வெல்ல வேண்டும். ஆமா ஆமா அவன் மாந்திரவாதி. சுடல நீங்க தந்திரத்தால போனாதான் அவனை கொல்ல முடியும். அவனை வெல்ல முடியும். அப்ப எப்படி போகணும் தெரியுமா? எப்படி இந்த வடிவம் சுடல வடிவம் ஆகாது. பாம்பாட்டிய போல போகணும். சொருவத்தை மாற்றணும். பாம்பாட்டிக்கு பழைய சித்தம் பழைய கல்லூரிக்கு பேரனா நீங்க போகணும். எவனா பாம்பாட்டுதல கல்லூரி பேரம்னா பேர் வாங்கினவன். அவன் பேர் வாங்கினவன். அப்ப நீங்க கேட்டா நான் கல்லூரி பேரம் சொல்லுங்க. உங்களுக்கு மதிப்பு இருக்கும் ஐயா. ஆமா அப்படியே பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி வாந்தி வரணும். அரிச்சொரங்கு சொரிச்சொரங்கா போனோம். ஆமா மேல அந்த மாதிரி பாம்பாட்டின்னு அப்படித்தானே இருக்கணும். மாத்தி போகணும். அப்படி வட்ட கூடைய வச்சு பாம்பை உள்ள போட்டு பாம்பு வேணும்னா எங்க போகணும் தெரியுமா? எங்க போகணும்? நான் பத்மநாத சாமி பெருமாள் கிட்ட இருக்குது 5 தலை பாம்பு. சரி இத கண்ட மக்கள் பயந்து ஓடிடுவாங்க. இது உயிர் பாம்பு. ஒரு தலை பாம்பு நாட்டியத்திற்கு ஏற்ற பாம்பு. நல்ல பாம்பை பிடிக்கணும். பாம்பா பிடிக்கணும். இந்த நல்ல பாம்பை பிடிக்கணும்னா நீங்க எங்க